Liberation Tigers of Tamil Elam, pengganas Sri Lanka. Mereka dikelas pengganas oleh lebih kurang 32 negara mengisytiharkan LTTE ini pengganas sebab cara tindakan mereka. Dia bunuh orang, ada laporan mengatakan dia bunuh orang yang sedang bersolat. Dia serang kuil, bunuh orang yang berada di kuil. Ini cara pengganas. Terutama pendapat penahanan puak-puak termasuk orang politik terlibat dengan LTTE. Saya sokong sangat polis. PDRM yang menangkap rakyat Malaysia yang dilihat ada memberi sokongan kepada LTTE Sri Lanka. LTTE ini ialah Liberation Tigers Tamil Elam. Liberation Tigers of Tamil Elam, pengganas Sri Lanka. Mereka dikelas pengganas oleh lebih kurang 32 negara mengisytiharkan LTTE ini pengganas sebab cara tindakan mereka. Dia bunuh orang, ada laporan mengatakan dia bunuh orang yang sedang bersolat. Dia serang kuil, bunuh orang yang berada di kuil. Ini cara pengganas. Sebab itu mereka digelar pengganas. Sebab pendekatan mereka begitu. Kita orang Islam pun kalau dia serang kuil, begitu-begitu, kita tak setuju. Kita memang, walaupun dia orang Islam, kita kata kami tidak mau bersekongkol dengan kamu. Kamu selayaknya dihukum keras. Itu bukan cara kita bertindak ataupun berjuang. Sama juga dengan orang lain. Jadi ada pula orang Malaysia ni bagi sokongan. Termasuk dikatakan sah lah kot. Dua orang politik, dua orang wakil rakyat, seorang daripada Negeri Sembilan, seorang dari Melaka. Baru hari ini pula saya baru dengar tadi ada penangkapan tambahan. Saya sokong sangat sebab polis mengatakan mereka ada evidence, mereka ada bukti yang jelas. Cuma saya minta satu yang PDRM tolong buat. Satu, tolong selidik Ramasamy Pulau Pinang. Saya kata tolong selidik, bukan tangkap. Bahasa saya, tolong selidik juga Ramasamy Pulau Pinang. TKM 2 kami. Tolong selidik juga. Selidik. Dia pun kena. Sebab ya ada rekod. Tapi selidik. Itu saya minta tambah lagi soal untuk diselidiki. InsyaAllah. Okey. Allahu'alam. தமிழர்கள் நிலை எப்படி? அரசியல் தீர்வும் இல்லை, மனித உரிமை தீர்வும் ஒண்ணும் இல்லை, சர்வதேச விசாரணையும் ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும் போது அவங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரே இலக்கு தமிழீழம் தான். ஆயுத போராட்டம் மீண்டும் தொடரும் அப்படின்ட்டு. ஆனா ஆயுத போராட்டம் தொடர்றதுக்கு சாத்தியம் உண்டா? பிரபாகரன் அன்னைக்கு என்ன சொன்னாரு? அது எங்கிட்டே சொன்னாரு. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வழி இல்லை, அது எங்க மேல திணிக்கப்பட்டது ஆயுத போராட்டம். வேற வழி இல்லாம நாங்கள் ஆயுத போராட்டத்தை நாங்க கையாளணும். ஆனா இன்றைய சூழ்நிலை, இன்றைக்கு சர்வதேச சூழ்நிலை ஆயுத போராட்டம் அங்க செயல்படுமா? அரசியலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். போராட்டம் வெடிக்குமா இல்லையா? ஆயுத போராட்டம் சில பேர் சொல்றாங்க பிரபாகரன் இருக்காரு, அவர் வருவாரு, போராளிகள் எல்லாம் அந்த தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்ட்டு. இதை நீங்க கவனமா யோசிக்கணும். நம்ம இலக்கு எல்லாம் ஒரே இலக்கு தான், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க போராளிகள் வருவார்கள், போராளிகள் ஆயுதம் தூக்கி போராடுவார்கள், அந்த தப்பு கணக்கு மட்டும் நீங்க போட்டுறாதீங்க. ஏனென்றால் இப்ப இருக்கிறது அரசியல் போராட்டம். அரசியல் போராட்டம் என்னும் போது இன்னைக்கு அது ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம இருக்கு. நமக்கு இலக்கெல்லாம் தமிழீழம் மலர வேண்டும். அதுக்குதான் நம்ம இறங்கி அதுக்காக வேலைகள் செஞ்சு அந்த இதெல்லாம் நாம பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு காலத்துக்கு கட்டும். ஐயா பிரபாகரனை பத்தி என்னை அடிக்கடி கேட்பாங்க, உயிரோடு இருக்காரு இல்லையான்னு. அதுக்கு எனக்கு எந்த பதிலும் இல்லை.
நான் வீர மனம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறந்த போது இன்றைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறான்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு மாவீரனுக்கு இறப்பே இல்லை. விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்துக்கும் அந்த சண்டையை பற்றி அந்த கூட்டம் போடும்போது எனக்கு வந்து ஒரு தொலைபேசி மூலியமா ஒரு கால் வந்துச்சு. யார் தெரியுங்களா என்னை கூப்பிட்டது? கேபி தெரியுங்களா உங்களுக்கு? கேபி கூப்பிட்டாரு. என்ன இல்ல தலைவர் வந்து வீரமணம் அடைஞ்சிட்டாரு மரணம் அப்படின்னு. வீரமணம் அடைஞ்சிட்டா நீங்க அறிவிக்கணும். புலிகள் வந்து யார் இறந்தாங்களோ வந்து அறிவிப்பாங்க, மூடி மறைக்க மாட்டாங்க. அந்த அலுவலகத்துக்கு நாங்க சென்றிருந்தோம் கிளிநொச்சியில. அப்ப எங்களுக்கு தெரியாது தலைவர் எப்பவும் அங்க இருக்க மாட்டாரு, எங்க இருக்காரு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அங்க தலைவர் பூஸ் ஜாக்கெட்டோட இருந்தார். உட்கார்ந்து எப்படி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவர்கிட்ட பேசினேன். மகன் பாலச்சந்திரன் அவரோட தான் வந்தோம். அவர் நல்லா ஒரு பல விஷயங்கள் நாங்க பேசணும். தமிழ்நாட்டில் எந்தெந்த தலைவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவா இருக்காங்க அதுக்கு கரெக்டா சொன்னாரு. யார் ஆதரவா இருக்காங்க, யார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அது கரெக்டா சொன்னாரு, தெளிவா சொன்னாரு. அந்த பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்பேர் கொண்டு ஒரு மாவீரன். ஆனா இன்னொன்னு என்ன சொன்னாரு, இந்த போராட்டத்தை நான் எவ்வளவு தூரம் கொண்டு வரணும் அவ்வளவு தூரம் நான் கொண்டு வருவேன். ஆனா இது ஒரு தனி மனிதன் போராட்டம் இல்ல, ஒரு இனத்தின் போராட்டம். அதை மட்டும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அது இன்றைக்கு இந்த மாநாட்டில் நான் என்ன கூற வேண்டும் என்றால், பிரபாகரன் அந்த பொறுப்பை இந்த தமிழ் இனத்துக்கு கொடுத்துள்ளார். நீங்கள் தான் இந்த போராட்டத்தை கரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொண்டேன். நன்றி வணக்கம்.